நேற்றைய மாலை அண்ணா பல்கலைக்கழக உள் மாணவிக்கு என்பது பாலியல் பலாத்காரம் என்பது ஏற்பட்டிருக்கு. அதுவும் அவருடைய காதலர் முன்பே அந்த காதலி என்பவர் பாலியல் பலாத்காரம் என்பது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த செய்தி அறிந்தவுடனே காவல்துறையிடமும் பல்கலைக்கழக நிர்வாகத்திடமும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்னன்றத இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டபோது அவங்க எந்த விதமான பதிலுமே அவங்க சொல்லல. அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இங்க நடத்திட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழகத்துல தொடர்ந்து பாலியல் பலாத்காரங்கள் நீங்க மாநிலத்துக்கு முழுவதும் நடைபெற்றிருக்கு. அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் எல்லா இடத்துலயும் தங்கு தடையின்றி இது போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கலாச்சேத்ரால ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் என்பது ஏற்பட்டிருக்கு. அதற்கான விசாரணை என்பதும் இப்ப நடந்து முடிஞ்சு இப்ப வரைக்கும் அதற்கான எந்த ஒரு சொல்யூஷனும் வராம இருக்கு. அதே போல தமிழகத்தினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகம், இந்தியாவினுடைய மிக முக்கியமான பொறியியல் பட்டப்படிப்புல தலை சிறந்து விளங்குற அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த கேம்பஸ்குள்ளேயே ஒரு பெண் என்பவள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னா தமிழக காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிருக்கு? அதே போல பல்கலைக்கழகங்கள் அதனுடைய பாதுகாப்பை என்பது உறுதி செய்திருக்கான்ற ஒரு கேள்வியை நாங்க எழுப்ப விரும்புறோம். இந்த விஷயத்துல தமிழக அரசும் பல்கலைக்கழக நிர்வாகமும் முதல்ல என்ன சம்பவம் நடைபெற்றிருக்கின்றத மக்கள் மத்தியில சொல்லணும். நீங்க மீடியா ஆகட்டும், எங்களை போன்ற அமைப்புகள் ஆகட்டும், யாருக்குமே என்ன நடந்திருக்குன்றதே இப்ப வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டாங்க.